புதுச்சேரி தனியார் மின் பணியாளர்கள் நலசங்கம் சார்பில் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி தலைமை அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி தனியார் மின் பணியாளர்கள் நலசங்கத்தின் சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி தனியார் மின் பணியாளர்கள் நலசங்கத்தின் சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி தலைமை அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சங்க நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மின் பணியாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சங்கத்தின் தலைவர் பாலகுரு தலைமை தாங்கினார். முன்னிலை வகித்த நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை முன்வைத்தனர். மேலும் ஆர்ப்பாட்டத்தின் போது மின் பணியாளர்களின் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு தொடர்பாக பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. முக்கியமாக புதுச்சேரி மின்துறை மூலம் தனியார் மின் பணியாளர்களுக்கு உரிய உரிமம் வழங்க வேண்டும் என்றும், மின்துறையில் பணியாற்றும் பணியாளர்களுக்கு பாதுகாப்பு வசதிகள் மற்றும் உரிய சலுகைகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. மேலும் மின்கம்பிகள் மற்றும் பிற உபகரணங்களில் பணிபுரியும் போது பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். அத்துடன் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் பணிகள் மற்றும் மின் இணைப்பு தொடர்பான பணிகளில் தனியார் மின் பணியாளர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்றும் கோரினர். தொடர்ந்து பணியாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சங்க நிர்வாகிகள் ராதாகிருஷ்ணன், புருஷோத்தமன், ராமலிங்கம், செந்தமிழ்மணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வாங்கி தரேன், அதுக்குள்ள இந்த 131 CH2 ஹெல்பர் பதவி வழங்குறேன்னு சொன்னாரு. இதை சொல்லி 12 நாள் ஆயிடுச்சு, இது வரைக்கும் வரல. நாங்கள் முந்தானத்து நிர்வாகிகள் சந்திச்சோம், இன்னும் புதன்கிழமை டைம் கொடுத்தோம், ஆனா இது வரைக்கும் வரல. இந்த ஃபைல் 131 CH2 ஹெல்பர் பதவி ஃபைல் வந்து மின்துறை செயலரிடம் இருக்குது. அவர் வந்து இழுக்கடிக்கிறாங்க. நேற்று நாங்களும் பார்த்தா இழுக்கடிக்கிறாங்க. அதை நாங்கள் போய் கேட்டு எந்த பயனும் இல்லாதால நாங்கள் அன்னைக்கு தள்ளி வைத்த இந்த போராட்டத்தை இன்று தொடர்றோம். இந்த கோரிக்கை உடனடியாக இந்த 131 CH2 ஹெல்பர் பதவியை இன்று முதல் நிறைவேற நாங்கள் போராட்டத்தை கண்டினியூ பண்றதா இருக்கிறோம். ஆகவே இந்த இது மட்டும் இல்லாமல் 48 பழைய ரிலாக்ஸேஷன் கேட்டு ஒயர்மேன் பதவியாக சென்ற ஃபைல 3 மாசமா தூங்கி கிடக்குது.